வருவதாக காவல்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் எந்த நேரத்திலும் கைது செய்யலாம் என்ற நிலையில் அசோக் குமார் தலைமறைவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு உள்ளிட்ட 3 பேரையும் போலீசார் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்களை வரும் 15ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர்கள் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்களை மீண்டும் தங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே இந்த விவகாரத்தில் தொடர்புடைய மேலும் 5 பேரை பிடிக்க போலீசார் ரகசியமாக விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. அமைச்சர் பதவி கிடைக்காமல் அதிருப்தியில் இருந்த 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை திருநாவுக்கரசு தொடர்பு கொண்டு பேசியதும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தலா 15 கோடி ரூபாய் முதல் 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதை கண்டறிய விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதெல்லாமே விஜய் வந்துட்டாருன்னு எல்லாருமே ஒரு வேலை செய்யறதில்லை. வீட்டில் பொம்பளைங்க கூட சோறாக்கி வச்சா சோறுன்னு நீங்கள் இத்தனை நாள் இங்கே எம்எல்ஏ பதவியிலிருந்து ஹோட்டல்லையே சாப்பிட்டீங்க. இப்போ குடல்லாம் போயிடுது, சக்கரை வியாதி வந்துடுது, எல்லாம் டெஸ்ட் பண்ணி ரெஸ்ட் இருங்கோ அப்படின்னு பொம்பளையோ குழந்தையோ எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கேட்க மாட்டாமல் அந்த பறவைக்கு ஆசைக்கு மீண்டும் வந்து அந்த பிரியாணியும் அதையும் சாப்பிட்டு இது சீக்கிரத்தால போகிறாங்க. வாரு என்ன ஈக்டிவா நல்லா சேருவாங்க. அதாவது இதுக்கு உதாரணம் நல்ல கல்லோட பாட்டாக்கிறது அது கம்யூனிஸ்ட் இருந்தார். நல்ல கண்ணுங்கிறவர் அவர் தான் ரொம்ப காலமாக எந்த இதையும் சாப்பிடாம அரிசி சாப்பிடாம கூடாமல் என்ன சாப்பாடு சாப்பிட்டாரு. கரெக்டாக கம்மங்கூழ், ராய்க்கூழ், குதிரைவேலி, தேனை இதெல்லாம் பூரா கூட வச்சு தான் நல்ல கண்ணு குடிச்சிருக்காரு. அவர் கம்யூனிஸ்ட்கார் ரொம்ப மேலையும் போது யாரையுமே இது பண்ணல, யாரையும் கெடுக்கலை. அவர் ஒருத்தர் தான் உண்மையாக ஒரு நாட்டுக்கு எடுத்து காட்டினவர். கம்யூனிஸ்ட்டு ரொம்ப துல்லியமான ஆள் இல்லை. அதனால் நல்ல கண்ணுமே கெட்டதுக்கும் போக மாட்டார். ஆனால் இது திமுகவில் தெரியும். கலைஞர் மக உதயநிதி இந்த 3 பேருமே ராசாவு, கனிமொழி, அப்புறம் தயாநிதி மாற அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்க எல்லாமே திமுகவில் அது ஒரு குடும்பமே இருக்குது. அந்த மேலே பறக்கிற பாரு கண்ணு கழுகு, அது கீழே என்ன செத்துக்கு போச்சுனாலுமே அந்த கண்ணு தெரியும். இத்தனி கண்ணில் எங்கே எறும்பு செத்துக்குன்னு தெரிஞ்சு போகும். அந்த கண்ணு அவ்வளவு இது காந்த கண்ணு. அதனால கருணாநிதி எல்லாத்துக்குமே போகும்போதே எம்எல்ஏ சேரும்போதே பங்கு கொடுக்குற அப்படின்னு சேர்ந்துக்குவார். நீங்கள் எங்கெங்கே ரெடிக்குங்கோ போலீஸை நான் பார்த்துக்கிறேன், டெல்லி அரசாங்கத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கலைஞர் மகன் மாதிரி தான் சொல்லிக்கிறார். உதயஸ்டாலினும் அதுதான் சொல்லிக்கிறார். அவன் உதயஸ்டாலின் மகனும் மாதிரி தான் சொல்ல போகிறான். ஏன்னா இவங்களுக்கு நல்ல புத்தியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. கடவுள் அப்படி படைச்சிட்டான். அசுரர் கூட்டம் தேவாதி கூட்டம் மேலே தேவாதி கூட்டம் அதை சாமி கும்பிட்டு காலத்தில் ஏதாச்சும் மலைகளை இடிஞ்சு வந்துடுமா, நிலமா அதரிக்கி ஆகி போகுமா அப்படின்னு தேவாதி சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அசுரர் கூட்டம் அப்படி இல்லை. எவனை கண்டாலும் கொடுவால் வெட்டிட்டு கோழியாக தான் தின்னு போட மாமா எதை வேணும் தின்னு போடுவான். அப்படி படைச்சவ அசுரர் கூட்டம். அது 2 பேரும் சேர்ந்தாத்தான் டெல்லி அரசாங்கத்தை மடக்க முடியும். 2 பேரும் சேராமல் இப்படி பேரம் பேசிட்டு எடுத்துகிட்டு விட்டு இருந்தால் தமிழ்நாட்டுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எட்டப்பன் இருக்கும்போது கட்டப்பொம்மை உடம்பாண்ட காட்டி கொடுப்பா கட்டப்பொம்மை. அது தமிழ்நாட்டில் உள்ள பழக்கம் அப்படி. வணக்கம்.